உடம்பு அதுபோல் நீதியாக கருணை போல் முகங்களாலும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தான் உதித்தனன் என்று சொன்னால் இருக்கிறது தான் உதிக்கிறது. சூரியன் உதிக்கிறது என்று சொன்னால் கிழக்கில் வந்து சூரியன் தோன்றவில்லை. இருக்கிற சூரியன் மேற்கே போனது கிழக்கே உதயமாகிறது. 5 முக சிவமாக இருந்தது, அறுபது சிவமாக வந்தது. ஈசானம் தத்புருஷன் அபோதம் வாமதேவன் சத்யோஜாதம் என்று சொல்லக்கூடிய 6 திருமுகங்கள்ல அதோமுகம் என்பது கீழ்நோக்கி முகம். 5 முகம் மேல்நோக்கி திசை குன்றாகவும் மேல்நோக்கி முகமாகவும் இருக்கக்கூடிய அந்த திருமுகங்களில் அதோமுகம் கீழ்நோக்கி முகமாக இருக்கும். அது ஞானிகளும் தேவர்கள் வழிபாடு செய்யக்கூடிய அந்த ஞான நிலையில் உள்ளவர்களுக்கு மட்டுமே தரிசனப்படுத்தக்கூடிய திருமுகமாக இருப்பது. அந்த திருமுகத்தில் தான் ஞானதாரகை என்று சொல்லக்கூடிய அந்த அமிர்தம், அந்த ஞானதாரகை நம்ம சாமியுடைய திருமுடியில கட்டி வருவதாக சொல்வது அது 6வது திருமுகத்திலிருந்து வரக்கூடிய அந்த அமிர்ததாரகை தான். அந்த அமிர்ததாரகை தான் ஞானிகள் தன்னுடைய அமிர்தமாக வந்து தவம் செய்வார். அந்த அமிர்ததாரகை உடலுக்கு அந்த வாரசாந்த திருவடியில உச்சந்தலையில ஒரு ஓட்டை கண்ணுக்கு தெரியாத அந்த ஓட்டையின் வழியாக நாசியின் வழியாக தொண்டை நிலைக்கு அவர்களுக்கு அது உணவாக அந்த வாரசாந்த திருவடி நமக்கு ஞான பயிற்சியில அட்டமாசக்தி அகாம யோகத்துல நமக்கு பிரணாயாமம் என்று சொல்லக்கூடிய பயிற்சி செய்யும் பொழுது இது கரெக்ட். நம்முடைய உயிர் போடும் பொழுது கபாலத்துடைய போச்சுன்னா பிறப்பு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. காலில் போன பிறப்பு, மூக்கில் போன பிறப்பு, வாய் வழியா போகிறது 9 துவாரங்களின் வழியாக செல்லும் பொழுது நமக்கு பிறப்பு உண்டு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இறந்த பிறகு பார்ப்பாங்க கண்ணில், அது ஒரு சில குறிப்பாக தெரியும் சொல்லுவாங்க. கண்ணில் போயிருக்கு, கால் வழியா போயிருக்கு, வாய் வழியா போயிருக்கு. சிலருக்கு வந்து கபாலத்துடைய ஞானிகளுக்கு கபாலம் திறந்து கபாலத்துடைய அது துவாரசாந்த திருவழியில அந்த ஞான அமிர்ததாரகளை பெற்று அவர்கள் அந்த ஞானத்தை உண்டு அமிர்தத்தை உண்டு அவங்களுக்கு ஏது சாப்பாடு திருமணம் 3000 ஆண்டுகள் இருந்தாருன்னா 3000 ஆண்டு இருக்கிறதுக்கு அவர் ஏது ஆட்சி உணவு